வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பரோட்டா, இதோட சிக்கன் கறி. பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், முட்டை 1 நம்பர், பால் 100 ml, சர்க்கரை 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைதா போட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு உப்பு. இந்த சர்க்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்கள் சாப்பிடும் போது ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் தெரியும். அதனால தான் இந்த சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு பால் போட்டிருக்கேன். பால் ஊற்றின பிறகு முட்டை. இந்த பால் முட்டை எதுக்காக கேட்டிங்கன்னா, சாஃப்ட்னஸ் கொடுக்க தான். சில பேர் வந்து முட்டை போட்டு பரோட்டா பண்ண மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் அதனால் இந்த பரோட்டா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டைமில் நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு வெறும் பால் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா டோ ரெடி பண்ணுங்கள். டோ ரெடி பண்ணுறது ரொம்ப டைட்டாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக, எந்த அளவுக்கு ஈஸியாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாவு நல்லா மாலிஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஊறின பிறகு பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கப்புறம் மாவு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மாவு நீங்கள் ஊறும் போது ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கிறோம் எண்ணெய் போட்டு. மாவு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போது திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஊறுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணும், ஊறின பிறகும் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கு பிறகு திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். ரஃப்பாக இப்போ கட் பண்ணி எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். பேடா பிடிக்கிறது நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, பெரிய விரல் நீங்கள் எந்த சைடில் கட் பண்ணீங்களோ அந்த 2 பகுதி வந்து உள் பகுதியாக மடிங்க. மடித்த பிறகு திருப்பியும் நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் மடித்த பிறகு பெரிய விரலும் சின்ன விரலுக்கும் நடுவில் மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி சைஸ் கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும், வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிங் போர்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆயில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே நல்லா தட்ட ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட விரல் வச்சு தட்டி பாருங்கள். அப்படி இல்லை, நம்மளோட உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படியும் இல்லையா, சப்பாத்தி கட்டை வச்சு ஈவனாக எல்லா பக்கத்தையும் ஓரளவுக்கு தேய்ச்சிருங்க. அப்போ தான் வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டா மாவை எப்படி வீசுறதுன்னு சொல்கிறேன். 4 விரல் மேல் பகுதியிலும் பெரிய விரல் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் பார்த்தா இடது கை இருக்குல்ல, இடது கை வந்து உங்களுக்கு 4 விரலும் கீழ்ப்பகுதி போகும், பெரிய விரல் மேலே வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா வீச ஆரம்பிங்க. மெலிசாக வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து ரவுண்டாக மடித்து அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ திருப்பி இன்னொரு ரொட்டி பரோட்டா வீசுகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த விரல் எப்படி பிடிக்கிறேன், சின்ன விரல் எங்கே இருக்குது, பெரிய விரல் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிடிச்ச பிறகு
வீசும் போது கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வீசணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். அந்த கார்னர் பகுதி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உருட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த லேயர் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா குக் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி வீசிட்டு பண்ணுறோம். இப்போ வீசி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். கையில் ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சப்பாத்தி கட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்து நீங்கள் நல்லா ரவுண்டாக விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணக்கூடாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணால் பரோட்டா வெந்த பிறகு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் சூடான கல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டு 2 சைட்லையும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்கிறோம். இந்த பரோட்டா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மாவு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு எந்தளவுக்கு ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி வீசுகிறோம், வீசின பிறகு தோசைக்கல்லை போட்டு நல்லா சூடான கல்லை போட்டு வேக வைக்கும்போது சாஃப்டாக லேயர் பை லேயராக வந்துடும். இதுக்கு பிறகு பரோட்டாவை நல்லா அடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து சிக்கன் கறி. சிக்கன் 1/2 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, சின்ன வெங்காயம் 10 நம்பர், காய்ந்த மிளகாய் 20 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், உடைச்ச முந்திரி 10லேருந்து 12 நம்பர், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1.5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், அடுத்தது தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 10 நம்பர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் முழு கரம் மசாலா போடுங்க. இந்த முழு கரம் மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதே டைமில் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வரட்டும். 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போட்டுருக்கணும். ஆல்ரெடி வெங்காயம் போட்டிருக்கீங்க அரைக்கும் போது, இந்த இடத்துலையும் வெங்காயம் வேணுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சிக்கனை வச்சு பண்ணும்போது தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணால் அந்த வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி. இதுக்கு பிறகு பவுடர் மசாலா போடுறோம். இந்த பவுடர் மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு.
காஷ்மீர் சில்லி போடும்போது இன்னும் கொஞ்சம் கலர் வரும், காரம் அதிகமாக இருக்காது. அதனால தான் 1 டீஸ்பூன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணுறோம். நீங்கள் கவனிக்கணும், இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணல. அந்த மசாலா லைட்டாக வதக்கி முடித்த உடனே இந்த பேஸ்ட்டை ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த மசாலா நல்லா கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போடுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு கொதி விடுங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணினா இந்த கிரேவி டெக்ஸ்சர் இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது மேலே அந்த ஆயிலெல்லாம் மேலே வரும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். மிளகுத்தூள் அதிகமாக ஆனால் இந்த பெப்பர் மசாலா கான்செப்டில் போய்டும். அதனால தான் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான சிக்கன் கறி. இந்த சிக்கன் கறி நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம், தோசை, இட்லி, பரோட்டாவோட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷனு. மறக்கவே மாட்டீங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.